வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த நாளிலும் புதன்கிழமை தோறும் விடை காணும் வினாக்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தொடர் போதனையாக மத்திய நற்செய்தியிலே பார்த்து வருகிற வசனத்தை ஆதாரமாக கொண்டே இன்றைக்கு ஒரு கேள்வியை நாம் எழுப்பி அதற்கான பதிலை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள ஜீவாதிபதியே, இந்த அற்புதமான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை மாறாதவைகள். அப்பா, தேனிலும் மதுரமான உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறீர். நாங்கள் இரவிலே படுக்கும் பொழுது எங்களை உம்முடைய வார்த்தையால அலங்கரித்து வழிநடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இரவிலே உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி நாடோறும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஒருவருக்கொருவர் நாங்கள் உடைய வார்த்தையின் மூலமாய் புத்தி அடைய நிறைய எங்களோடு கூட இடைப்படுங்க, கற்றுக் கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. ரெண்டு சரணங்களை பாடி நாம் தேவநாமத்தை மையப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, இன்றும் இன்றும் என்றும் துதிக்கின்றேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, இன்றும் என்றும் என்றும் துதிக்கின்றேன். காக்கின்றீர் என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காக்கின்றீர் என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரான், என்றும் என்றும் துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல் காக்கிறீர், உம்மை துதியே துதியே துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல் காக்கின்றீர், உம்மை துதியே துதியே துதிக்கின்றேன். அண்ணலே உந்தன் அருளாலே பிள்ளை என்னை கண் பார்க்கின்றேன். அண்ணலே உந்தன் அருளாலே பிள்ளை என்னை கண் பார்க்கின்றேன். மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, என்றும் 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 துதிக்கின்றேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதிக்கின்றேன். அம்புவியாவும் படைத்தவரே, அம்பரா உந்தன் வாக்காளே. அம்புவி யாவையும் படைத்தவரே, அம்பரா உந்தன் வாக்காளே. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய். அன்பே உமையே துதிக்கின்றேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, என்றும் 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 துதிக்கின்றேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு கேள்வியோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று, உலகத்துக்கும் தேவனுக்கும் பணி செய்ய முடியாது என்று அறிவித்த ஆண்டவர், ஏனென்றால் நீங்கள் சில காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள்,
எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு நிறைய விஷயங்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு எஜமானை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில கவலை வராது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க எப்படி நடத்துறாரு கடவுள் அப்படின்னு. இல்லைன்னா கடவுள் மேல நம்பிக்கை வராது. வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து நம்ம அந்த நிலையில பார்க்கும்போது எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதை நான் பார்க்கணும். கவனித்து பாருங்கள். நான் யாரை கவனிச்சு பார்க்கணும்? என் வாழ்க்கையில யாரை நான் உற்று நோக்க வேண்டும்? யாரை நான் பற்றி கொண்டு வாழ வேண்டும்? அப்படி யாரை நான் கவனித்தால் என் வாழ்க்கையில மாற்றங்கள், நான் அவர் பங்காளிகளாக மாற முடியுமா? அவர் எனக்கு பங்கு கொடுப்பாரா? அவருடைய பங்காளியா நான் இருப்பேனா? உரிமையாக இருப்பேனா என்பதை குறித்து வேதம் திட்டம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கலாம். நான் யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? இந்த உலகத்திலே பல விஷயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் எதை பார்க்கிறோமோ அது நம்மை ஆள ஆரம்பிக்கும். ஏன்னா பார்க்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அறிந்து கொள்ளும் பொழுது அது உங்களை ஆளும். மனிதன் இந்த உலகத்திலே இழந்து போன காரியம் என்னன்னா, 2 காரியம் இழந்துட்டான். மொத்த தேவன் 5 விதமான ஆசீர்வாதங்களை தந்தார். நீங்கள் இந்த உலகத்திலே பலுகி பெருகி நிரப்பி, இது இன்னும் வரைக்கும் நடக்குது. இதுல குறைய கிடையாது. அடுத்தது, அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை தான் மனுஷன் வைத்துட்டான். பழைய ஏற்பாட்டிலாம் பாத்தீங்கன்னா யோபின் புஸ்தகத்தில் கூட சொல்றான். சாத்தான் கேட்கிறான், ஆண்டவரே இவனை சுற்றி நீ வேலி அடைத்திருக்கிறீர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் கையில இருக்கிறான்பா. பழைய ஏற்பாட்டு வேத பகுதிகள் அவர் கரத்துக்குள்ளே நாம் இல்லை. இந்த உலகத்திலே பொல்லாங்கன் கரத்திலே விடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆதாம் விற்று போட்டான். அதிகாரத்தை விற்றவனாக இழந்தவனாக போனான். அதுல பாத்தீங்கன்னா விலையின்றி விற்கப்பட்டோம். விலையை கொடுக்கல, வாங்கிட்டான். எதை வாங்கிட்டான்? அதிகாரத்தை வாங்கிட்டான். இப்ப எதையும் கீழ்ப்படுத்த முடியல. ஓடி ஒளிறான். மயம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு, கவனித்து பார்க்க முடியல. ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஓடி ஒளிறான், கேட்க வர முடியல. மனுஷன் தேவனை விட்டு ஆவியிலே செத்து போனான். இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். கனெக்ட் கட்டாய் போச்சு. இப்ப இந்த கனெக்டை திரும்ப நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னா அந்த இழந்து போன அந்த அதிகாரத்தையும் கீழ்ப்படுத்துகின்ற அந்த நிலையையும் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஒருவர் இருக்கிறார். அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையிலே மாற்றங்களை காண முடியும். சரி சொல்றாங்க, அவர் ஒரு தூதருங்க. அவரை நீங்க என்னை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவர்கிட்ட நீங்க பார்க்க வேண்டிய காரியங்கள், நிறைய கவனிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. இந்த உலகத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு சிலதை நேரடியாக பேசியிருக்கிறார், ஒரு சிலதை செய்து காண்பித்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் புரியும் வகையிலே ஏற்றுக்கொண்டு அதை நாம் ஒவ்வொரு நாளும் கவனிக்கும் பொழுது வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய பலனை அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப நான் யாரை கவனிச்சு பார்க்கணும்? அவரை கவனிச்சா எனக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கும் அப்படின்றத ஒரே ஒரு அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு 5:12 தனக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படி அவர் காரணராகனார். அப்படிதான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், வாசிக்கிறேன்.
8வது வசனம் 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி நித்தியமான யுகாயுகமாய் வாழக்கூடிய வாழ்வை, எட்டர்னல் லைஃபை, அந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா இவர் இல்லாமல் இவர்தான் இன்றைக்கு பூரணரான நிலையிலே நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்கு காரணரானார். இவர் இல்லாமல் வாழ்வில்லை. எல்லாம் பிதான்வாங்க. பிதா கிடையாதுங்க. பிதா இவரை அனுப்பி திட்டத்தை நிறைவேற்றினதுனால் இவராலே நாம் பிழைக்கிறோம், இவராலே அசைகிறோம், இவருக்குள் இருக்கிறோம் என்கிற அந்த நிலை மிகப்பெரிய உன்னதமான மாற்றங்களை. சரி, இவரு தான் கவனிச்சு பார்க்கணுமா? வசனம் பார்க்கலாம், வாசிக்கிறேன். இது எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நிறைய விஷயங்களை நம்ம கவனிச்சு எதெல்லாம் நம்ம கவனிக்கணும்னு பார்த்தோம். ஒருவருக்கொருவர் நாம் கவனித்து பார்க்க வேண்டும், வசனங்களை கவனிக்க வேண்டும். இங்கே 2ஆம் அதிகாரம் 1 வசனம், 3ஆம் அதிகாரம் 1 வசனமும் தொடர்புள்ளதாக இருக்கிறது. ஆகவே 2:1 வாசித்துட்டு நான் 3வது கலந்து போகலாம். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். என்னதை கேட்டீங்க? என்னதை நம்ம கவனிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் மூலமாக உண்டானது அவர் மகிமையின் பிரகாசம், அவர் தன்மையின் சொரூபமாக பிதாவினுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே நம்மை தாங்குகிறவராக நித்திய சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலே மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து மாறாதவர். ஆதியிலே இவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தி அவைகளெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய ஆண்டுகளுக்கு முடிவே கிடையாது. அதனால நம்ம இந்த விஷயத்தை கேட்டு யாரெல்லாம் கேட்கிறீங்களோ இதை விட்டு விலகாமல் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். யாரை கவனிக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதியிலிருந்து இருக்கிறாருங்க. அவரு உலகம் உருவானது முதற்கொண்டு இருக்கிறார். மோசேயினுடைய காலங்களிலும் கூட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர்களோடு சென்ற ஞான கண்மலை கிறிஸ்து என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம். அடுத்தது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். 3:1 எப்படி இருக்க அப்படின்னா, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். இவர் ஒவ்வொருவனுக்காக தன்னுடைய மரணத்தை ருசி பார்த்தார். இவரை தாங்க நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்காக ஏதோ ஒரு பிரதிநிதியாக ஒவ்வொருவரையும் மீட்பின் திட்டத்தில் கொண்டு வரும்படியாக ஒவ்வொருவருக்காகவும் 9ஆம் வசனம் வாசிக்கணும் பாருங்க. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரை சற்று தெரிவிக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்தின் நிமித்தமாக கனத்தையும் மகிமையும் அடைந்தார் என்று இங்கு அறிவிக்கப்படுகிறது. ரட்சிப்பின் அதிபதியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நிறைய அவருடைய டிசிக்னேஷன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். அதுல அவர் சொல்றாரு, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். எங்க இருக்கிறாரு? டெய்லி பார்க்க முடியுமா? பார்க்க முடியுங்க. அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்குள் கிறிஸ்துவை காண முடியும். நிறைய பேர்கிட்ட வார்த்தை இல்லாதனால பேய் மாதிரி அது மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கலைங்க. ஒரு மாதிரி டெரரா இருக்கிறாங்க. எதை பேசு, எதை கேட்டுப்பாரு, எதை பார்த்து சில பார்த்தீங்கன்னா எதை கேட்டாலும் பிரச்சனை. அப்ப பேய் தான் இருக்குதோ? தேவன் இருந்தால் அங்கே தெய்வ வார்த்தைகள் வெளிப்படும். ஏன் மூஞ்சில என்ன இருக்குது? அதாங்க கண்ணாடியில தெரியும். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கு நாம் யாரை கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? உன்னை பார்த்து
அதே மாதிரி ஆயிடுவீங்க. பார்க்கறத குறிச்சு எச்சரிக்கையா இருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, பார்க்கிறதினால் உங்க வாழ்க்கையிலே அதுவாக நீங்க மாறுவீங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கவனிக்கணும். நான் யாரை கவனிக்கிறது, யாரை பார்க்கிறது? இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவரை குறித்து இங்க பார்க்கிறோம், அவர் குமாரனாயிருந்தும் ஆதியிலே இவரை கொண்டு தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று 1-2 அதிகாரம் முழுவதும் அவர் மரித்ததும் கூட ஒவ்வொரு மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அது மட்டுமல்ல, ஜீவ காலம் எல்லாம் மரண பயம் நிறைய பேருக்கு இன்னைக்கு. எப்பயா ஐயோ சாகரம், கொஞ்சம் சின்ன ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி வந்துட்டு ஐயோ செத்துருவனும், ஐயோ கஷ்டமா இருக்குமோ, தேருவனா தேர மாட்டேன்னா பயம். அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தந்திருக்கிறார் என்கிற தீமோத்தேயு 1:7 நாம் ஒவ்வொரு நாளும் பயம் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை பேசுங்க, வசனத்தை சொல்லி மேற்கொள்ளுங்க. அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு மரண பயத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்கும்படி இயேசு மரித்து சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டது காரணம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அவர் பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்படி இருக்க ஏங்க இவ்வளவு தெளிவா அவரை பத்தி சொல்லி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர். நம்ம எல்லாம் யாரு? பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே. சொல்லுங்க மற்றவங்களை பார்த்து, இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்து பிரதர் அப்படின்னு சொல்றதை விட பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே அப்படின்னு கூப்பிடுங்க. வேதம் நமக்கு டைட்டில் கொடுக்குது பாருங்க. ஆண்டவருக்கு மட்டும் கிடையாதுங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவர்கிட்ட வர்றவங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய உன்னதமான பொறுப்புகளை தேவன் கொடுக்கிறார். அதான் இங்க பாக்குறோம். பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் இவர் ஒரு அப்போஸ்தலர். அவருக்கு நம்ம நிறைய சொல்லியா, டைட்டில் யாரால இருக்குது? ஆதி தேவன், ஆதி பகவான், ஆதியும் அனாதிமற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வசக்தி படைத்த பிரஜாபதி, பூரணராக்கப்பட்டவர், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையாக்கும்படி சிலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்த நாயகர், உதவி செய்கின்ற வல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர் அனுப்பப்பட்டவர், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். நம்மள மாதிரி கிடையாதுங்க. அவர் உன்னதமான நம்மை போல மனிதனாக வந்தார். தேவனுடைய தச்சரூபமாக. கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது. அவர் கற்பா சேகப்பா யாருன்னு நான் பார்த்துக்கிறேங்க, வெள்ளையா இருப்பாருங்க. அவரை குறித்த அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து நாம் பார்க்கலாமே தவிர தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இயேசுவை பார்க்கும்போது சொன்ன, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவர் ஒரு அப்போஸ்தலராக இந்த உலகத்துக்கு வந்தார், பிதாவை வெளிப்படுத்த, பிதாவின் சித்தம் நிறைவேற்ற. மீட்பின் திட்டங்களை இழந்து போன மனிதனுடைய அந்த கீழ்ப்படியாமையும் அதிகாரத்தையும் அவன் விற்று போட்டானே, அதை மறுபடியும் பெற்று மனிதனுக்கு கொடுக்கும்படியாக எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய நமக்கு தலையாக அவரை தந்திருக்கிறார். சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவரு அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியன். அவரே ஆசாரியன், அவரே பலிக்குரிய ஆடாக மாறினார். பலி செலுத்துகிற ஆசாரியனும் அவரே, பலிக்குரிய பலியாகவும் அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம் தேவன் எத்தனை நல்ல தேவன்! பிரதான ஆசாரியன். நீங்க நம்ம கேட்கலாம், பழைய ஏற்பாட்டுல லேவி கோத்திரத்துல தான் ஊழியம். நான் புதிய ஏற்பாட்டுல லேவி கோத்திரத்துல பிறக்காத யூதா கோத்திரத்துல பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியரானார்?
நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி இதிலே இருக்குது 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வருமே. இவர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி நித்திய காலமாக வாழ்கின்ற ஆசாரியரானார். 5ஆம் அதிகாரமா? ஆனா 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் பிரதான ஆசாரியன் எப்படி அவருக்கு தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி வரும்போது 5:6 பாருங்க. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிற என்று சொல்லி இருக்கிறார். எழுதப்பட்ட வேத பகுதிகள் நிறைவேறுகிறது. ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறது இல்லை என்று அந்தபடியே கிறிஸ்துவனா கிறிஸ்துவ பத்தி சொல்லும் போதுதான் இங்க சொல்றாரு எல்லாரும் எடுத்து ஆரோனை போல அழைக்கப்பட்ட. அப்ப நீ லேவி கோத்திரத்துல பிறக்கணுங்க. இப்ப நான் பாஸ்டரா இருக்கிறேன், நிறைய பேர் பாஸ்டரா இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆசிரியரா இருக்கிறாங்க. காரணம் என்ன? லேவி கோத்திரமா கிடையாது, ஜென்டைல் பிரஜாதி. அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் அவர் ஏற்றுக்கொண்ட அவருக்கு நான் பணி செய்யறேங்க. அவர் ஊழியக்காரருங்க. அதனால அவர் உருவாக்குற எல்லாருமே ஊழியக்காரங்க தான். யாரும் ஊழியக்காரன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீ நினைக்கிறாங்க பிரசங்கம் பண்றது மட்டும் தான் ஊழியெல்லாம் கிடையாது. விசாரிக்கிற ஊழியம் இருக்குது, நிறைய ஊழியம் இருக்குது. ஆண்டவர் 24ஆம் அதிகாரத்துல நான் மத்தேயு நான் சொல்றேன் எத்தனை விதமான ஊழியங்கள் இந்த வருஷம் எனக்கு உணர்த்தி இருக்கிற காரியங்கள் தான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. 24ஆம் அதிகாரமா 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். செம்மறியாடு வலது பக்கம், வெள்ளாடு இடது பக்கம். அப்பொழுது ராஜா வலது பக்கத்திற்கு பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் 25:34 வாசிக்கிறோம் பாருங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். போஜன ஒளியும் கொடுக்கிற ஒளியும் கொடுக்கிறது அப்படின்னாலே நிறைய அதுல 2-3 ஐட்டம் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கொடுக்கிற ஒழியம், பசியா போஜனம் கொடுக்கிற ஒழியம். அது மட்டும் இல்ல, தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். தாகத்தை தீர்க்கிற. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். யாரோ எனக்கு இல்லாத இருந்தாங்க. எத்தனை அனாதை, எத்தனை பேர் நம்ம சேர்த்து கொண்டிருக்கிறோம். சேர்த்து கொள்ளுகிற ஊழியம். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். பார்க்கிற ஊழியங்க. அப்புறம் சொல்றாரு, நான் வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். எத்தனை விதமான ஊழியம், அற்புதமான அவருடைய மகத்துவங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க, அவருடைய குணாதிசயங்களை. இதைதாங்க ஆண்டவர் அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்லயே கேட்பாருன்றாரு. நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம். வெறும் பிரசங்கம் பண்றது மட்டும்தான், பாட்டு பாடுறதும் பிரசங்கம் பண்றதும் அதற்கான ஆயத்தங்கள் பண்றதும் அதுலதான் அதிகமா இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நாள் அன்னைக்கு, யாருப்பா நீ? தெரியாதுப்பா, பேய் ஓட்டணும் டாடி. எங்க சபையில கஷ்டப்பட்டு நான் இத்தனை கோடிக்கு இந்த ஆலயத்தை கட்டினேன். நான் தான் கட்டட கோயில் இல்லைன்ட்டு. நம்ம ஏன் நீங்க கட்டின கோயில் கட்டின கோயிலை கொளுத்திருவேன் அப்படின்னாரு. வசந்த வாசி இல்லம்மா ஓசியா. ஓசியா கடைசி அதிகாரமா 1ஆம் அதிகாரத்திலே இருக்கா. ரொம்ப அற்புதமா அவர் பேசிட்டே வருவாரு. 8ஆம் அதிகாரம் 16 வசனம் பாருங்க. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து, என் ஜனம் என்னை மறந்துட்டான். மறந்து என்ன பண்றான்? கோயில் கட்டிட்டான். கோயில் கட்டுற, குடும்பத்தை கட்டியா, வாழ்க்கையை கட்டியா, 4 பேரை வாழ வைக்கதான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஊழியங்கள். மேய்க்கணும், போதிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், நல்ல செய்தியை சொல்லணும், குணமாக்கணும். அவங்க எல்லாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி
நிலைநிறுத்தவே ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. இது சுவிசேஷ பணி. 5 விதமான ஊழியம் இல்லாம இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, பசியா இருந்தேன், போஜன ஊழியம், தாகம் தீர்க்கும் ஊழியம், விசாரிக்கிற ஊழியம், பார்க்கிற ஊழியம், இந்த ஊழியெல்லாம் இருக்குதுங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க யோசிங்க. ஆண்டவர் சும்மா இந்த வசனத்தெல்லாம் நமக்கு இன்னைக்கு உணர்த்தலைங்க. சாதாரண விஷயம் இல்லை. அவர் பிரதான ஆசாரியன். அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பிரதான ஆசாரியன். அவரை கவனிச்சு பாரு. உலகத்துல யாருன்னா பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து காப்பி அடிக்க வேணாம். தேவனை பாருங்க, அவரை பார்த்து காப்பி அடிங்க. அவர் தாங்க சரியான ஆளு, சரியான ஆன்சர். அதுதான் கொஸ்டினுக்கு. நம்ம யாரை பார்க்கணும், யாரை பார்க்கிறோம்? நம்ம யார மாதிரி? அவரை மாதிரி ஸ்டைலுங்க, இவரை மாதிரி ஸ்டைலுங்க. நீ வைக்கல கட்டினியா, கோயில இதுல கட்டினு சொல்லு, அன்னைக்கு தான் தெரியும். அன்னைக்கு சொல்லுவாரு, நீ இதை செய்யலையப்பா, அதை செய், நான் உங்களை அறியேன், நீங்கள் யார் கேட்பாரு. அன்புக்குரியவர்களே, நாம் பிரதான ஆசாரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக ஆசாரியனானார். அவரை குறித்து அந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். இன்னைக்கு எத்தனை ஊழியத்துல எத்தனை பேர் நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். யாராவது சொன்னோம்னா இவர் ரொம்ப யோகியமா இவர் பேசுறாரு அப்படிதான் நம்ம கேட்பாங்களே தவிர, எதை எச்சரிக்கிறாரு, உணர்த்துறாரு கேட்டு நானும் உண்மையில்லைன்னு சொன்னா பரவாயில்லையே, யாரை ஏத்துக்கிறது இல்லை. யாரை பத்தி யாருன்னு கேள்வி நீங்க அப்படிதான் போயிடுச்சு. இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவரான ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அதனாலதான் இவரை பார்க்கணும், இவரை கவனித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதிக மகிமைக்கு பாத்திரர். மோசே தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இது சார் இல்ல, சார் மோசையிலும் பெரியவர். எங்க பழைய ஏற்பாட்டுல எலியா ரொம்ப பெரிய ஆளுங்க. அப்படியா? வேதம் சொல்லுகிறது எலியாவை காட்டிலும் பெரிய தேவன், பெரிய தீர்க்கதரிசிங்க அவரு, எல்லாரையும் காட்டிலும் பெரியவருங்க அவரு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொன்னா அதிர்ந்து போவீங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றாரு. 8வது வசனத்துல 2:8 பாத்தீங்கன்னா, திருடன் திருடும் கொல்லும் வழுகிற நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாருங்க. அந்த வசனம் வரும். அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் அப்படின்றாரு. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் யாரு? எல்லாரும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறார். கள்ளன் கொள்ளைக்காரன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். அது மாதிரிதான் வந்து போயிட்டீங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய். இவரை பாருங்க, இவர் தான் நோக்கி பார்க்க வேண்டிய பிரதான ஆசாரியர். இவர் தான் ஹை பிரீஸ்ட்ஹுட். நம்மளும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாத்திட்டாரு. 1 பேதுரு 2:8. நீங்களோ அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமானவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும். புண்ணியங்க நீங்க என்னங்க அனுபவிக்கிறீங்க, அதை தாங்க ஷேர் பண்ணாதாங்க ஊழியமே. கொடுக்கும்போது ஒருத்தரை பார்ப்போம், விசாரிக்கும் போது ஒருத்தரை பார்ப்போம், தாகம் தீர்க்கும் போது ஒரு அனுபவங்கள் வரும், பார்க்க போகும்பொழுது ஒரு அனுபவங்கள் வரும், வஸ்திரம் கொடுக்கும் பொழுது ஒரு அனுபவங்கள் வரும். அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் நம் மற்றவர்களுக்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர். ஆகவே சரியான ஆசாரியர். இவரை நாம் நோக்கி பார்க்கிற அனுபவங்கள் அவசியம். இந்த 25ஆம் ஆண்டில் இதுவரைக்கும் பார்த்தது விடுங்க, யார் யாரையோ பின்பற்றி அப்படி அப்படியே வாழ்ந்துட்டோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். 6வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை முடிவு வரையும் தான். அவரை பற்றிக்கோ, அவரை பிடித்துக்கோ. அவரை பார்க்கிற சில கவனிக்கிறாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பற்றி கொள்ள வேண்டும். அதனால எங்க சொல்றாரு, ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை. சிலர் ஆரம்பத்துல நல்லாதான் அவரு நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் கிறிஸ்துவின் வேலைக்காரன் அப்படின்னு எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் போக போக அனுபவங்கள் போக போக மாறி விடுகிறது. அதனால சொல்ல, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு வரையும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம், பங்காளிகளாக மாறுவோம். நமக்கு என்ன பங்கு கிடைக்கும்? அவருடைய ஷேரிங் அத்தனை நமக்கு வருதுங்க. அவரை மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல யாரையாவது பாத்தீங்கன்னா, அவனை யாரை பாக்குறீங்களோ அவங்கள மாதிரி இருப்பீங்க நீங்க. அவ்வளவுதான்.
நீங்க கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால், கவனித்து பார்த்தால் கிறிஸ்துக்களாக இந்த உலகத்திலே வாழ்வீங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேள்விக்கான பதில். கேள்வி என்னன்னா, யாரை நான் கவனித்து பார்க்க வேண்டும்? எனக்கு என்ன பலன்? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவருக்கு பங்காளிகளாக, பங்குள்ளவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் என்பதை வேதம் திட்டம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பங்காளிகளாக இந்த உலகத்திலே வாழ்வோம். அவருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர்ல வாசிக்கிறது போல, இருங்க அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருக்கும் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்குன்னா, அளவற்ற ஐஸ்வர்யம். 3:8 பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷ அறிவிக்க கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அளவற்ற ஐஸ்வர்யங்க அது. தேவன் நமக்கு தந்திருக்கின்ற உரிமை. அதை விட்டுவிடாமல் நாம் செய்வோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு 1/2 மணி நேரம் உடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க, கேட்க, உணர்த்தி எங்களோடு கூட இடைப்பட நீர் தந்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கேட்டதை நாங்கள் ஆண்டவரை பார்த்ததோடு அல்லாமல் எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை மாறட்டும். உற்று பார்த்து கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க பூரண பிரமாணமாகி உடைய வேத வார்த்தைகளை, பூரண புருஷனாகிய உம்மை ஆண்டவரை பூரணராகும்படி கடந்து போக எங்களை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையிலே உம்மிடத்திலே பங்காளிகளாக உம்மை போல இந்த உலகத்திலே வெளிப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இனி உண்மையே நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சுபாவங்கள், உம்முடைய ஆண்டவரை அத்தனையும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படுவதாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் ஆண்டவரை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திலே நாம் செபித்தோம். நம் ஜெபங்களை அவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே என்ன உண்டு, எல்லா நிறைவும் நம்மை தேடி வரும். நாம் அவருக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆசாரியனாகிய கிறிஸ்துவை கவனித்து பார்ப்போம். வாழ்க்கையிலே பங்காளிகளாய் மாறுவோம். Bless you all.